வந்து ஒரு ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் விளையாட போகிறோம். ஸோ நீங்கள் 1 வேர்டில் உங்களோட ஆன்சரை குயிக்காக சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்களோட ஃபேவரட் டெசர்ட் இது? டெஸ்லெட்டஸ். ஓகே. அடுத்ததான் கேக்கா பேஸ்ட்ரியா? பேஸ்ட்ரீஸ். அப்புறம் டார்க் சாக்லேட் ஆர் மில்க் சாக்லேட்? மில்க் சாக்லேட். நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஓவன் ஆர் ப்ரொஃபஷனல் ஹோம்? ஹோம் ஓவன். ஒன் இன்க்ரீடியண்ட், இந்த இன்க்ரீடியண்ட் இல்லாமல் என்னால் பேக்கிங்கே பண்ண முடியாது. சுகர், ஸ்வீட்டு, அதாவது நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், ஒயிட் சுகராக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், பட் சுகர் வந்து கண்டிப்பாக வேணும். ஓகே. ஸோ இப்போ வந்து பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு போய் திறந்து பார்க்குற விஷயம் யூடியூப் தான். யூடியூப்பை திறந்து பார்த்தா அவங்களே நிறைய ட்ரையல் நிறைய இதெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் ஃபைனலாக நம்ம ப்ரொஃபஷனலாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ ஆன்லைனில் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து கற்றுக்கிறதுக்கும் ஒரு அகாடமி வந்து கற்றுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு மேம்? அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ யூடியூப்பில் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, நிறைய கன்ஃபியூஷன் ஆவீங்க. ஸோ இப்போது நீங்கள் ஒரு திங்ஸ் வாங்கணுன்னா அதுக்கு நிறைய அந்த கரெக்டான கிளாரிட்டி கிடைக்காது உங்களுக்கு. இந்த திங்ஸ் வாங்கினா போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அண்ட் எவ்வளோ தான் நீங்கள் யூடியூப்பில் கண்ணார பார்த்தாலுமே சரி, உங்களுக்கு அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொடுக்குறப்ப வந்துட்டு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 கேக்ஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிற அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு ஒரு 2வது கேக் 3வது கேக்லேயே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு கிளியர் ஆகிடும். ஓகே. ஸோ டைரக்ட் கிளாஸ் எப்போவுமே பெஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே இந்த அகாடமியில் என்ன மாதிரியான கிளாஸஸ் இருக்கும்? வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ டியூரேஷனில் ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டு ஃபுல்லாக கற்றுட்டு போக முடியும்? அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு டிப்ளமா பண்ணோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 1 டே கோர்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட அகாடமியில் 1 டே கேக் பேக்கிங் இருக்குது, ப்ரௌனீஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோர்ஸஸாக வந்துட்டு பிகினர் பேக்கிங் கோர்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ என்னென்ன வந்துட்டு டெசர்ட்ஸ் வந்துட்டு நியூவாக லான்ச் ஆகிட்டே இருக்கோம், கண்டிப்பாக அதை நாங்கள் எங்களோட அகாடமியில் வந்து கொடுப்போம். ஸோ இப்போ கூட அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேங்கோ டெசர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ மூஸ் கேக்ஸ் எல்லாமே இருக்குது இப்போது. மேம் நீங்கள் பண்ணதுலேயே வந்து ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு ஒன்று இருக்கும். நிறைய வந்து எந்த டெசர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த கேக் வந்து நிறைய செல்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். நான் பண்ணதுலேயே நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி செகண்ட் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனீஸ் தான் ஃபஸ்ட்டு. தென் அதுக்கப்புறமா குனாஃபா வந்துட்டு ரொம்ப சேல் ஆகிருக்கு இங்கே நம்மளோட அகாடமியில். தென் அது மட்டும் இல்லாமல் இப்போது கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்ஏ வைரல் ஃப்ரூட் டெசர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கோர்ஸாகவும் சரி அது இப்போது வந்து ரொம்ப பூமில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது டெசர்ட்ஸாகவும் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஓகே. ஸோ உங்கள்கிட்ட வந்து கோர்ஸ் கற்றுக்க வரக்கூடிய அந்த பர்சன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸா, இல்லை ஒரு காலேஜ் கோயிங் விமனா, இல்லை ஒரு ஹோம் மேக்கர்ஸா, எந்த ஏஜ் கேட்டகரி வந்து நிறைய பேர் வராங்க? பேக்கிங்க்கு ஏஜ் கேட்டகரியே கிடையாது. ஸோ குட்டீஸும் வராங்க. ஒரு 5th படிக்கிற குட்டி குழந்தைங்கலேருந்து என்னோட அம்மா ஏஜ், அதாவது 50s 55 அந்த ஏஜ் வரைக்குமே வராங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து எங்களுடைய மாஸ்டர் கிளாஸில் 55 இயர்ஸ் இருக்க ஒரு அம்மா வந்துட்டு கிளாஸ் வந்திருந்தாங்க. அவங்க கிளாஸ் வந்ததோடு மட்டும் நிற்கல. ஸோ அவங்க ஷாப்பும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிளாஸ் முடிச்சு ஒரு 6 months டைம் எடுத்துக்கிட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி பார்ட் டைமில் வந்துட்டு அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கற்றுக்கிறதுக்கு வயசே கிடையாது, இது யார் வேணால் கற்றுக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் யார் வேணால் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டீங்க. இன்னும் சிலருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, நான் வந்து இந்த பேக்கிங் கற்றுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? கண்டிப்பாக கற்றுக்கலாம். அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் நேமை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போது எப்படி நீங்கள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்னு வீட்டில் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சில ப்ராடக்ட்ஸ்க்கு நேம் இருக்கும். அது அவங்க எல்லாமே வந்து தமிழில் எழுதி வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அம்மா ஏஜ் இருக்கவங்களும் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புக்லெட்ஸ் வந்து தமிழில் வந்து அவங்க வீட்டு பசங்கக்கிட்டேயோ இல்லை என்கிட்டே கூட நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா உட்காந்து தமிழில் எழுதிட்டு போயிடுவாங்க ஃபுல்லாக புக்லெட்ஸ் பார்த்துட்டு. ஸோ அதனால் படிக்க தெரியணும் அப்படின்றது கூட வேண்டவே வேண்டாம். ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நாலேஜ் இருந்தாவே போதும். கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். வந்து ஒருத்தவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி கோர்ஸ் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க? ஸோ நம்மக்கிட்ட கிளாஸ் வராங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது 1 டே கிளாஸாக இருக்கலாம், மாஸ்டர் கிளாஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவோம். ஓகே. ஸோ எத்தனை நாள் இருக்கும் உங்களோட கோர்ஸ் அண்ட் அந்த நாளில் என்னென்ன கற்றுக்க முடியும், எவ்வளோ நாள் டியூரேஷன் இருக்காது? இங்கே நிறைய விதமான கோர்சஸ் இருக்குது. இங்கே 1 டே கேக் பேக்கிங் கிளாஸஸ் இருக்குது, அண்ட் 1 டே ப்ரௌனி கிளாஸஸ் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் பேக்கிங் கிளாஸஸ் இருக்குது, அண்ட் மாஸ்டர் கிளாஸஸும் இருக்குது.
இப்போ ஒன் டே கேக் பேக்கிங் ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் ப்ரௌனி ஒர்க் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் மோடில் இருக்கும். இப்போ இந்த பிஸ்னஸ் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரேஞ்ச்லேயே வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ யூடியூப்பில் பார்த்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். அந்த மிஸ்டேக் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் நான் ஒரு டைம் பார்த்தா கண்டுபிடிச்சிடுவேன். அந்த டவுட்டை யார்கிட்டயாவது கேட்கணும்னு நினைப்பாங்கல்ல, ஸோ சர்டன் பர்சன் கிட்ட கேட்கணும்னு நினைப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த ஒன் டே கேக் பேக்கிங் ஒர்க் ஷாப்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ் வந்து இங்கே வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் ப்ரௌனி கிளாஸஸ்மே சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ப்ரௌனி கிளாஸஸ்மே அந்த ஒன் டே ப்ரௌனி கிளாஸ் அட்டன் பண்ணாவே அவங்க பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பிகினர் பேக்கிங் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு கேக்ஸ், குக்கீஸ், ப்ரௌனிஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கோர்சஸாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரு 10K பட்ஜெட் தான், என்னோடய பட்ஜெட்டே அவ்வளோதான், அதுக்குள்ளே நான் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும், சிம்பிளாக இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த இதில் வந்து நான் போயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து பக்காவாக செட் ஆகும். அடுத்ததான் வந்து உங்கள் அகாடமியில் வெறும் லேடிஸ்க்கு மட்டும்தான் வந்து பேக்கிங் சொல்லி தருவீங்களா? இந்த பேக்கிங் வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் செட் ஆகுமா? கண்டிப்பாக அப்படிலாம் இல்லைங்க. ஸோ பசங்களும் கற்றுக்கலாம், பொண்ணுங்களும் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு ப்ரூஃப் பாருங்கள், இங்கே நிறைய பசங்க இப்போ ரீசெண்டாக முடித்தவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி கேட்குறப்போ ஒரு கொஷின், ஒரு இது வந்து வருது. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு பேட்சில் வந்து தினேஷ்னு சொல்லி ஒருத்தவங்க முடித்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அரௌண்ட் 30+ ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக என்ன ஃபாலோ பண்ணி செட் ஆகுமான்னு யோசிச்சு வந்து இங்கே ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க இப்போ அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டையே விட்டுட்டு ஃபுல் டைமாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போது அவங்க கிளாஸ் முடித்து ஒரு 3 மந்த் இருக்கும். ஸோ அந்த 3 மந்தில் வந்து பக்கத்தில் இருக்க எல்லா பேக்கரிஸ்க்கும் வந்து ப்ரௌனிஸ், டீ கேக்ஸ் எல்லாமே வந்து சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பசங்க நினச்சாலும் கண்டிப்பாக முடியும். உங்கள்கிட்ட இருக்க கோர்ஸ்லேயே எந்த கோர்ஸ் ரொம்ப பெஸ்ட்டு? ஒருத்தவங்க பேக்கிங் தெரியும், அதை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்க என்ன கோர்ஸை உங்கள்கிட்ட சூஸ் பண்ணி படிக்கலாம்? ஸோ எங்ககிட்ட இருக்கிற கோர்ஸ்லேயே வந்து அதிகப்படியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் தான். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான கோர்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே வந்து நான் ஒரு ஷாப் வைக்கணும், என்கிட்ட ரொம்ப நல்லா இல்லை, மாத கணக்கு இல்லை, வருஷ கணக்கு இல்லை, ஆனால் நான் ஒரு கோர்ஸ் வந்து படித்தா நான் ஒரு கியாஸ்காவது இல்லை ஒரு கெஃபேயாவது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக மாஸ்டர் கிளாஸ் சொல்வேன். ஏன்னா அதில் உங்களுக்கு கேக்ஸ், குக்கீஸ், ப்ரௌனிஸ், டெஸ்லெட்ஸ் இந்த மாதிரி நிறைய டெசர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கேக்ஸ் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அவங்க இது முடிச்சுட்டு கண்டிப்பாக கேக்ஸ் நல்லாவே பண்ண முடியும். அண்ட் டெசர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லெட்ஸஸ் இந்த மாதிரி நிறைய டெசர்ட்ஸ் இருக்குது, சீஸ் கேக்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பீட்சா, கொரியன் க்ரீம் சீஸ் பன், அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பன் ஐட்டம்ஸுமே அதில் நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கிளாஸாக வந்திருக்கும். அண்ட் இங்கே வரவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கிளாஸ் முடிக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 50%க்கும் மேலே ஷாப் வைக்கிறவங்களும் இருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே ஒரு 1 இயர் வரைக்கும் ஹோம் பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ் ஃபுல்லாக வந்துட்டு கியாஸ்கோ இல்லை கெஃபே வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கோர்ஸாக இருக்கும்.